அடுப்படியில் இன்றைக்கி அக்கா முட்டை செமி கிரேவி பண்ண போகிறேன். அக்கா எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க. 3 முட்டையை எடுத்து வேக வச்சுட்டு அக்கா தோடு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை கிரேவிக்கு ஒரு கைப்பிடி அளவோ 2 கைப்பிடி அளவோ எடுத்துக்கோங்க. முட்டைக்கோசு எப்படி வேணால் நறுக்கலாம், பொடியாக நறுக்கலாம், மெலிசாவும் நறுக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பெரிய சைஸு 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறோம். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கோஸ் அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம எக்கு பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கோஸ் அது கூட சேர்த்து பண்ணிட்டோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு போடுறேன் அக்கா. இது நல்லா நம்மளுக்கு காஃபு, இருமல், சளி இருக்க டைமில் போட்டு ரைஸில் போட்டு பரட்டி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை அக்கா அப்படியே நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, கல் உப்பு தான் போடுறேன் அக்கா, 1/2 ஸ்பூன். இதையும் போட்டு சுற்றிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் அக்கா, மிக்சியில் சுற்றிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு அரைச்சா போதும், ரொம்ப நைஸ் தேவையில்லை. நம்ம இதில் கோஸ் போட்டோம்னே தெரியாது. ஆனியனில் செய்த எக்கு செமி கிரேவி மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். அக்கா இப்போ ஒரு வடை சட்டியில் ஆயில் காய வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு இடித்து தான் வச்சுருக்கிறேன், அதை போடும். அதுக்கப்புறம் பாருங்கள், சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு அன்னாச்சி பூனை, கொஞ்சமாக ஒரு இதழ் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு வாசனை போட்டோம், பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சமாக ஒரு இனுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ அந்த கோஸு, வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த வெளியே போடும். எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன் அக்கா. சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். இப்போ சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு கரம் மசாலா. இப்போ அடுத்து என்ன மசாலா போட போகிறோன்னா, ஜீரகத்தூள் வீட்டில் பொடி பண்ணி வச்சது இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறமா வீட்டில் பொடி பண்ண சோம்பு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த குட்டி ஸ்பூனுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சால்ட்டு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸு மிக்ஸி அலசி நம்ம ஊற்றிக்கணும். இப்போ எல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். அக்கா டேஸ்ட்டு பார்த்துட்டேன். இன்னும் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு தேவைப்படுது. அங்கே முழு ஸ்பூனு ஃபுல்லாக கல் உப்பு போட்டோம், மீடியம் ஸ்பூன் முழு ஸ்பூன் ஃபுல்லாக. இப்போ அக்கா எனக்கு டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, போட்டுட்டேன். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அக்கா போட்டது. உங்களுக்கு ஆயில் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றினா நல்லா எண்ணெயாக மிதக்கும். அக்கா வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் குறைச்சி தான் செய்வேன் அக்கா. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போட்டும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கு எடுத்து அப்படியே கவுத்தி வச்சிடணும். எல்லா எக்கையுமே அப்படியே கவுத்தி மஞ்சள் கருவோடு சேர்த்து கவுத்தி போட்டுருங்க. இதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வெந்துருச்சு. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். முட்டை செமி கிரேவின்லாம் இது தெரியாதுப்பா நம்மளுக்கு. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்கலாம். அப்படியே எடுத்து ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்களாக முட்டைக்கோசுன்னு சொன்னால் தெரியும். இப்போவே உடனே சூடாக சுடு சாதம் போட்டு அப்படியே எடுத்து வச்சு எப்படி பாருங்கள், நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் அதிகமாக ஊற்றினா, அக்கா கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன், போதும் எங்களுக்கு. அதிகமாக ஊற்றினீங்க எண்ணெயாக பிரிஞ்சு வரும். இது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறக்காக அக்கா அப்படி பண்ணியிருக்கிறேன். அதனால் இது அப்படியே சுடு சாதத்தில் அப்படியே போட்டு ஓரமாக வச்சுட்டு மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். மட்டனே தோற்று போயிடும். இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.